காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை வண்டலூர் பூங்காவில் மக்கள் குடும்பத்துடன் குவிந்து வருகின்றனர். பொங்கல் விடுமுறை கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும் அவர்களுடன் எமது செய்தியாளர் மனோகரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தற்போது நாம் இருப்பது வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இருக்கிறோம். அதாவது தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னைக்கு அடுத்தபடியாக இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா அமைந்துள்ளது. இன்று சுற்றுலா தலங்களான மெரினா கடற்கரை மற்றும் மகாபலிபுரம், வேடந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தற்போது பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். இந்த சுற்றுலா பயணிகளுக்காக பூங்கா நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தோம், எல்லாமே சூப்பராக இருந்தது. அவளுக்கு பிடிச்ச யானை, மீன், பாம்பு, நிறைய பாம்பு வெரைட்டிஸ்லாம் நிறைய இருந்தது. அவள் ரொம்ப சந்தோஷமாக பட்டா. அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவளுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் சைக்கிளில் கொஞ்சம் பார்த்துட்டு இவளுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நிறைய விஷயம் காட்டினோம். நிறைய விஷயம் பார்க்கும்போது அவளுக்கு நல்ல ஒரு எதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் லைக் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பட்டு அவள் ரொம்ப லைக் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியாக எல்லா பேரன் பேத்தி மருமகன் எல்லாமே வந்திருக்கோம். ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க சார். எல்லாம் ஒன்று அப்போ நான் இங்கே டீ கடைக்கு போனாலும் எதுக்கு போனாலும் வண்டியிலேயே போயிட்டு இருந்து இது ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்தது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இருக்கு சார். எல்லாம் வந்திருக்காங்க சார். மிருகம் எல்லாம் பார்த்தாங்க. முதலை, யானை, புலி, சிறுத்தை, சிங்கம் எல்லாம் நேர்ல பாக்குற ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வண்டலூருக்கு வரேன் ஜூக்கு. நான் ஃபர்ஸ்ட் சிங்கம் பார்த்தேன். சிங்கம் அழகா இருந்துச்சு. இட்ஸ் நைஸ். இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்களை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 2 பசங்க இருக்கிறதால நாங்கள் சும்மா நடந்தே போயிட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்து. என்ன மாதிரி பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இது நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிறேன், முன்னாடி சொன்ன மாதிரி குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. மேலும் இங்கே வண்டலூர் உயிரியல் பூங்கா வருவதற்காக மாநகர சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை, பெருங்கலத்தூர் மற்றும் வண்டலூர் ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிளாம்பாக்கம் செல்லக்கூடிய அந்த ஜிஎஸ்டி சாலையில் ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை 30,000க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா பயணிகள் இங்கே குவிந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக வண்டலூரிலிருந்து மனோகரன்.